இந்த வீடியோவில் நம்ம ப்ரீமியர் ப்ரோவோட பேசிக் டூல்ஸ் அப்புறம் அதோட இன்ட்ரோடக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ 2021 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட பிசி ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து எது ரெக்கமெண்டோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் ப்ராஜெக்ட் பேனல் காட்டும். உங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் பேனல் உங்களோட வீடியோஸ்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து டைம் லைனு நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்த்துருப்போம். ப்ரிவியூ பார்க்குறதுக்கு இந்த பேனல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் அந்தமாதிரி நிறையா இருக்குது. ஸோ போக போக இதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த டுட்டோரியலுக்கு வந்து நான் வந்து ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி வந்து நீங்கள் இந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு 3 வீடியோ வந்து 4Kவும் ரிமைனிங் வீடியோஸ்லாம் வந்து 1080pயில் 60 fpsல இருக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்லோ மோஷன் பார்க்கறதுனால 60 fps வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1080 வீடியோஸ் மட்டும் நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். நான் இதில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு புது சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் சீக்வன்ஸ் மாதிரி. ஸோ இதில் வந்து நான் இப்போ 1080ன்னு ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டேன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி, இன்கேஸ் 4K வீடியோ அப்லோட் பண்ணாலுமே அந்த சீக்வன்ஸ் வந்து 1080யில் தான் ரிமைன் ஆகும். ஸோ நம்ம FPS கூட மாற்றிக்கலாம். நம்ம இதில் வேறு எதுவும் மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதில் வீடியோவை ட்ராக் பண்ணிட்டு வந்து போடுவோம். இதுதான் என்னோடய மெயின் சீக்வன்ஸு. இதில் வந்து நான் இப்போ மெயினாக ஒரு வீடியோவை ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் டைம்லைனில் ட்ராக் பண்ணி போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு வார்னிங் சிம்பிள் காட்டும். அதாவது வந்து நம்ம இம்போர்ட் பண்ண வீடியோக்கு ஏற்ற மாரி சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இல்லைனா வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருக்க சீக்வன்ஸை ரிமைண்ட் பண்ணிக்கலாமான்னு. ஸோ இந்த வீடியோக்கு வந்து நான் எக்ஸிஸ்டிங்கே போட்டுக்கிறேன். நம்மளுக்கு இப்படி ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை ப்ளேபேக் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளேபேக்கில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இப்போ நான் இது வந்து மெயின் சீக்வன்ஸாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சீக்வன்ஸோட யூசேஜ் என்னென்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மெயின் சீக்வன்ஸ்னால் இப்போ நான் இந்த சீக்வன்ஸ்க்கு ஒரு செகண்டரி சீக்வன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு கொடுப்போம். இதுக்கு வந்து நான் ஒரு ஃபோட்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு புது சீக்வன்ஸில் வந்து ஒரு வீடியோ ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த காஃபி பீன் வீடியோ வந்து நான் ட்ராக் பண்ணிவிட்டு கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்னே கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ப்ளேபேக் பண்ணி பார்ப்போம். ஸோ சீக்வன்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை, 1080p வீடியோவில் தான் இருக்குது. இதேமாரி நான் சீக்வன்ஸ் 3யுமே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரியேட் பண்ண இந்த 2 சீக்வன்ஸும் எப்படி இம்போர்ட் பண்ணோன்னா உங்கள் ப்ராஜெக்ட் பேனலில் போனீங்கன்னா தெரியும். நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோட்டேஜ் 2, ஃபோட்டேஜ் 3லாம் இருக்கும். அதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உங்களோட டைம்லைனில் போட்டுக்கோங்க. ஓகே, இந்தமாரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூசேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயின் டைம்லைன் வந்து ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் அது வந்து மெயின் டைம்லைன்லேயே இந்த வீடியோவை ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ நம்ம அது தேவையில்லை. இன்கேஸ் வந்து என்னோடய செகண்டரி ஃபோட்டேஜில் வந்து நான் இப்போ 2வது சீக்வன்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் செகண்ட் சீக்வன்ஸ்க்கே வந்து ஒரு டெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காஃபின்னு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மெயின் சீக்வன்ஸில் செக் பண்ணேன்னா அந்த காஃபின்ற டெக்ஸ்ட் வந்து இங்கே அப்பியர் ஆகும். ஸோ வந்து இது ரொம்பவே ஆர்கனைஸ்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வீடியோ ஃபுல்லாக வரணும்னா கூட ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக வர மாரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் அப்பியர் ஆகும். ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸோட யூசேஜ். உங்களோட மெயின் ப்ராஜெக்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் ரொம்பவே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டட்டரிங் இல்லைனா லேக் இருக்கும். இன்கேஸ் அந்தமாரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் மாத்திர ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஃபுல்லில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃப் இல்லைனா குவார்ட்டரில் மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டைம்லைன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிற ரேசர் டூலை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டூல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கீபோர்டில் நீங்கள் C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டூல் வரும். இதை வச்சு நீங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் C ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோலேருந்து ட்ரிம் பண்ணி காட்டுறேன். ஒன்ஸ் நான் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நார்மல் இதுக்கு வரணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் கர்சர் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எங்கே வேணாலுமே நோத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரேசர் டூலோட யூசேஜ். சிம்பிளான டைம்லைனுக்கு நீங்கள் இந்த ரேசர் டூல் யூஸ் பண்ணலாம். பட் இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டைம்லைனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டூலோட ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நிறைய ஃபோட்டேஜ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் ஏதாச்சும் ஒன்று ரேசர் டூல் வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை டெலிட் பண்ணிட்டேன்னா இங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டேஜும் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ண முடியாது. இதுவே நான் இப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணால் கூட தேவையில்லாத விஷயமும் சேர்த்துட்டு செலக்ட் ஆகுது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ராக் செலக்ட் டூல்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆடியோ எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ரைட் சைடில் இருக்கிற ஃபோட்டேஜஸ்லாம் வேணும்னா Shift A அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கீபோர்டில் நான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு லெஃப்ட் சைடை பார்த்த மாதிரி ஒரு டேரெக்ஷன் வரும். நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம Shift A கொடுத்தோன்னே எனக்கு லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கர்சர் எந்த சைடை ஃபேஸ் பண்ணுதோ அங்கே இருக்கிற அந்த சைடில் இருக்கிற எல்லா ஃபோட்டேஜும் வந்து இது செலக்ட் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து திருப்பி அகைன் A கொடுத்தேன்னா வந்து எனக்கு ரைட் சைடில் இருக்கிற ஃபோட்டேஜ் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்னோட டைம்லைனில் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன்னா போதும். ஸோ இதுதான் வந்து ட்ராக் செலக்டோட யூசேஜ். இப்போ ஒரு ஸ்லோமோ வீடியோ எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மெயின் டைம்லைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்லோமோன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
இதுக்குள்ளே இருக்கிற வீடியோ வந்து 60 ஃப்ரேம்ஸு. இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் இந்த டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே ஸ்பீடுன்னு பர்சன்டேஜ் இருக்குது. இது வந்து நான் ஒரு 15 சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ப்ளேபேக் பண்ணி பார்த்தா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இன்கேஸ் இது இன்னுமே உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் திருப்பி வந்து ரைட் கிளிக் பண்ணி ஒரு 40% அதுமாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 40% செட் பண்ணிவிட்டு ப்ளேபேக் பண்ணி காட்டுறேன். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற வீடியோக்குமே டிஃப்ரென்ஸ் டிராஸ்டிக்காக தெரியும். இன்கேஸ் வந்து நீங்கள் 60 ஃப்ரேம்ஸ் கம்மியாக இருக்கிற வீடியோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லேகியாக ஃபீல் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து 60 ஃப்ரேம்ஸ் இருக்கிற வீடியோ வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோக்கு எப்படி ட்ரான்சிஷன் எஃபெக்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இங்கே கீழே போய்ட்டு எஃபெக்ட்ஸ் பேனில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ ட்ரான்சிஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இங்கே மேலே இருக்கிற சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் கிராஸ் டிசால்வ்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் சர்ச் பண்ணுறேன். அதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் டைம் லைனில் போட்டுடுறேன். ஸோ இப்போ நான் வந்து அதை ப்ளேபேக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் அந்த எஃபெக்ட் ஒரு ஃபேட் எஃபெக்ட் வந்து நம்ம வீடியோக்கு அப்ளை ஆயிருக்கு. இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணோன்னா அந்த ட்ரான்சிஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதோட டியூரேஷன் ஸ்பீடு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதேமாரி நான் எல்லா வீடியோக்கும் வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு ஃபர்தராக கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏபின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற வீடியோ பின்னாடி இருக்கிற வீடியோவும் ஒருவேளை உங்களுக்கு அது சென்டராக வரணும் அப்படின்னா இங்கே அலைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து சென்டரட் கட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ உங்களோட ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து சென்டராக இருக்கும். ஸோ அது வந்து 2 ஃபோட்டேஜுக்குமே காமனாக அப்ளை ஆகிருக்கும். ஸோ இதுதான் ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு அனிமேட்டட் டெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்கேஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இன்கேஸ் வரலன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 or 3 டேஸில் நான் அப்லோட் பண்ணிடுறேன்.